எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொழில் வினோலியா. இன்னைக்கு நாம தஞ்சாவூர் ஆட்சி புரிந்த மராத்திய மன்னனான சர்ஃபோஜி அவங்களோட சமாதி இருக்க இடத்த தாங்க பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் வடவாட்டில் இருக்கக்கூடிய நம்ம லாஸ்ட் வீடியோல தஞ்சாவூர் ஆட்சி புரிந்த கடைசி மன்னனான சிவாஜி அவங்களோட சமாதி இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் பாத்தீங்கன்னா சர்ஃபோஜி அவங்களோட சமாதியும் இருக்கு. மராத்திய மன்னர்களான துல்ஜாஜி, பிரதாபசிம்மன், அப்புறம் சர்ஃபோஜி II அவங்களோட சமாதிகள் இருக்கதா இங்க உள்ளவங்க சொல்றாங்க. இந்த இடத்துக்கு கைலாஷ் மஹால் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குங்க. அந்த காலத்து கட்டடம் இது இதுதானமா? இதுதான் சர்ஃபோஜியோட சமாதியாமா? சர்ஃபோஜி இதுமா? இப்ப கூட இது கொண்டாடினாங்கப்பா. என்னதுமா? பந்த போட்டு அவரு பிறந்த நாள் கொண்டாடி எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. அடியா? எப்போ நடந்ததுமா அது? இப்ப ஒரு 2-3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேதியெல்லாம் எனக்கு நினைப்பு இல்லை. நல்லா நிறையா பேர் அவங்க ஜனங்கள்லாம் இங்க பண்டை போட்டு பாட்டெல்லாம் பாடி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. கோலை கோலையா 3 கோலையில பொங்கல், சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், புளியோதரை எல்லாம் கொண்டாந்து வச்சு எல்லாம் தெரு பிள்ளைங்க சனங்க எல்லாம் அங்கனுச்சுங்க. உள்ள போய் கும்பிட்டு இங்க பந்த போட்டு இங்க பந்தல்ல வச்சு நல்லா நிறையா பேர் வந்திருந்தாங்க. பெரிய பெரிய கலெக்டர் எல்லாம் வந்திருந்தாரு. கலெக்டர் நிறைய தடவை வந்திருக்காருமா இங்க. கலெக்டர் எல்லாம் வந்து நல்லா எல்லாம் கொண்டாடினாங்க. இது கருவை மண்டி கிடக்காது. கருவையை வெட்டணும்னு வையன் ஏறி குச்சி உள்ள வந்துருவாங்க. சீட்டு விளையாடுவானுவான், கேட்க முடியாது. இப்ப நான் உன்னை ஒண்டியா விட்டுட்டு பயந்துகிட்டே நிக்கிறேன். இந்த கதை இந்த மாதிரியே சாத்திக்க. வயசு பிள்ளையா வேற இருக்கு இல்ல. முதல் இந்த பெரிய மண்டபத்தை எடு. சின்ன சின்ன சமாதி எல்லாம் இருந்தது, நிறைய சமாதி இருந்துச்சு. அதெல்லாம் உடச்சு இங்க உள்ள கல்ல எடுத்து வீடு கட்டிட்டாளுவோ. இந்த பக்கம் நிறைய வீடு அப்படி எல்லாம் வீட்டை பற்றியா எல்லாம் இதுல இருந்து சமாதி எல்லாம் உடச்சு எடுத்துட்டாளுவோ. இப்ப இது இந்த சமாதி வேலை நடக்குது. புதுசா புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதான் மணல் எல்லாம் வந்திருக்கு. கொத்தனார் வருவாரு. இந்த அவங்க அதாவது அந்த வீட்ல உள்ளவங்க புதுப்பிக்கிறாங்களா இல்ல அரமணைக்காரவங்க? அரமணை இதெல்லாம் ராஜா வம்சத்தை சேர்ந்தது தானம்மா. அரமணைக்காரங்க பாபாஜின்னு அவங்க வாரிசு தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்ன போனது இது. இப்ப எடுத்து கட்டி செய்யறாங்க. நல்லா இருக்கு. அதை விட அது கருவை கடை கிடக்கு. அதையும் சுத்தம் பண்ணுவாங்க. ஏதாவது பாடி வந்தா அங்கேதான் கொண்டாந்து வைப்பாங்க. ஏப்பா பாடி வந்துச்சுன்னா ஆனப்பட சேனப்படம் எல்லாம் வரும். நல்லா இருக்கும். மன்னர் சர்ஃபோஜி மன்னர் துல்ஜாஜி அவங்களோட மரணத்துக்கு அப்புறமா 1787 ஆட்சிக்கு வராரு. இவர் ரொம்ப நேர்மையாகவும் வீரமாகவும் எல்லா கல்விகள்லையும் கலைகள்லையும் ரொம்ப சிறப்பா திகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளாடியஸ், பிஷப் ஹேபர் அவங்க எல்லாம் தங்களோட குறிப்புல சொல்லியிருக்காங்க. இவர் தான் கடைசி சுதந்திர மன்னர் அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாருமே சொல்றாங்க. இவர் ரொம்ப எல்லாரு கூடயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி டைப்பா இருப்பாராம். அவரோட அதாவது அனைத்து தரப்பட்ட மக்கள் கூடயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பா இருப்பாராம். அவங்களுக்காக நிறைய அன்னச்சத்திரங்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் காலத்துலதான் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலே கட்டப்பட்டிருக்கு. இவரு March 7th 1832 மரணம் அடைஞ்சிருக்காரு. ஆக்சுவலி நம்ம வந்த நேரம் நல்ல நேரம் போல இருக்கு. அதனாலயே என்னவோ தெரியல இந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் அந்த வீடியோ எடுத்தப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுத்தமாலாம் இல்லை. பட் இந்த வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா இருக்கு. நான் கன்வீனியன்ட்டா பாம்பு பயம் இல்லாம போய் இந்த இடத்த பாக்குறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம ராஜராஜ சோழன் அவங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிப்படம் அமைச்சு வச்சிருந்தாங்க. அந்த அரசர்களுக்கு எல்லாம் பள்ளிப்படம் அமைச்சிருந்தாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் சமாதியா நார்மல் சமாதியா தான் அமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இருக்க கட்டடங்கள் அவங்களோட கட்டமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. உள்ள ஃபுல்லாக எல்லாமே வவ்வால். இங்கே பார்த்துக்குங்க, தெரியுதா? நிறைய வவ்வால் இருக்குங்க. இங்கே உள்ளவங்க நிறைய தேவையில்லாத பொருட்கள் அவங்களுக்கு வேணானா அப்படின்ற மாதிரியான பொருட்கள்லாம் கொண்டு இங்கே தாங்க போட்டே வச்சுருக்காங்க. நிறைய அடுப்பு, பானை சட்டி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இங்கே சமைச்சு சாப்பிடவெல்லாம் செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. எல்லாம் நிறைய பானைகள்லாம் உடஞ்சி போய் கிடந்தது.
பார்க்கவே ரொம்ப உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே இருக்க அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்களேன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த செங்கல்ல எப்படி அழகாக அடுக்கி ஒன் பை ஒன்னாக அடுக்கி எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த சமாதிக்கு நடுவில் 4 பெரிய கர்த்தூன்கள் வந்து இருக்குங்க. இந்த 4 கர்த்தூன்கள் தான் அந்த சமாதியவே தாங்கி பிடிச்சிட்டு இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன். இது பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய கர்த்தூனை வந்துட்டு எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்து இப்படி கட்டினாங்கன்னே தெரியல. 200 வருஷமா தாங்கி நிற்குன்னா அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்க. இந்த சமாதியோட மெயின் இடத்துக்கு உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சி, நிறைய வவ்வால் கூட்டம்னு சொல்லிட்டு உள்ளவே போக முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் உள்ளவங்க வந்துட்டு நிறைய தேவையில்லாத பொருட்கள்ங்க, இந்த உரல் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சிருக்கிறதுனால உள்ள பாம்பு எதுவும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் உள்ளே போய் அதை கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக குரு பூஜை வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு. இதை வந்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்களாமா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்களா செம்பாரங்கற்கள். இந்த கற்களை தாங்க பேஸாகவே வச்சு கட்டியிருக்காங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் உள்ள எல்லா கோயில்கள், சமாதி, அப்புறம் நிறைய அந்த சத்திரங்கள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்பாரங்கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. பாருங்க இங்கே ஐ திங்க் வந்துட்டு அது என்ன யானை மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா செம்பாரங்கற்கள், அதுக்கப்புறமா கருங்கல் அந்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. மேபி எதனால தான் என்னவோ இந்த இடம்லாம் இன்னுமே அழியாம நல்லா இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ மைன்யூட்டா இருக்கு பாருங்களேன். ஒரு சமாதி கூட எவ்வளோ மைன்யூட்டா பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த வரம்புகள் இங்க பாருங்க, சின்ன சின்ன கோடு, இது காது, கண்டிப்பாக இது வந்துட்டு யானையாக தான் இருக்கணும். இங்கே பாருங்க இந்த டிசைன்லாம் பாருங்க. தாங்க இருக்கு. மேல் கூரை எல்லாமே வந்துட்டு அழிஞ்சிருச்சு. இப்போ அதனால தான் புதுப்பிச்சுட்டு இருக்காங்க போல. இங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுதான் சமாதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இந்த இடம் மட்டும்தான் இதா இருக்கு. சரி நம்ம வெளில போயிடலாம். மற்றவங்க சமாதி மதிக்கணும். இங்கே பக்கத்துலேயே வந்து அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மசூதியிலலாம் மேலே 4 பக்கம் தூணுக்கு மேலே இருக்கும்லங்க ஒரு மாதிரி டிசைன், அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருந்தது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேபி அந்த சமாதியில் இருந்து வந்து உடஞ்சி கீழே விழுந்திருக்கலாம். அதை எடுத்து ஓரமாக வச்சுருக்காங்க. இதில் உள்ள அந்த கட்டமைப்பு அதோட டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைன்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. அதில் உள்ள கலர்ஸ் கூட எதுவுமே சேஞ்ச் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரியும்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டேங்க. இதுக்கு மேலே உள்ளே போகவே முடியாது சுத்தமாக. ஏன்னா உள்ளே என்னால் பயங்கரமாக ஸ்மெல் தாங்க முடியல, கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வவ்வாலோட ஷிட்டு, வவ்வால் நிறைய அப்படியே தொங்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பயம் வந்துருச்சு. உள்ளே எதுவும் வந்து பாம்பெல்லாம் போட்டு விட்டுருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் மட்டும் தான் இங்கே தனியாக இருந்துகிட்ருக்கேன். அதனால் இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பல கோயில்கள், சமாதிகள், ராஜாக்களோட சமாதிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சத்திரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடக்குங்க. அதெல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து சுத்தம் பண்ணி சரி பண்ணி ஒரு ஹெரிட்டேஜ் மாதிரி ஆக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த இடங்களை பற்றி தெரியும். நிறைய பேர் வருவாங்க. இது லைக் ஒரு ப்ராஃபிட் மாதிரியும் ஆகும், இந்த இடங்களை பாதுகாத்த மாதிரியும் ஆகும். ஆனால் அதை வந்து பண்ணுறதுக்கு யாருக்கும் இங்கே சரியான டைமும் கிடையாது, யாரும் அதுக்கான வில்லிங்கும் எடுக்கிறது இல்லை. எனிவேஸ், நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், உங்களுக்கும் காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.